அண்மை காலத்தில் தங்கத்தின் தாறுமாறான விலை உயர்வு தங்க நகைகள் வாங்க ஆசைப்படும் நடுத்தர வர்க்கத்தினரை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, வெள்ளி விலையும் மளமளவென உயர்ந்து வருவது மக்களை மட்டுமல்லாமல் வெள்ளி ஆபரண தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்களையும் நிலைக்குலையச் செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 1 கிலோ வெள்ளி பார் 50,000 முதல் 60,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 40,000 ரூபாய்க்கு மேல் விலை உயர்ந்து 1,00,000 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி வருகிறது. இந்த விலை உயர்வு வெள்ளி ஆபரண தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்களின் தலையில் இடியாக இறங்கியுள்ள நிலையில் சேலத்தில் வெள்ளி ஆபரண தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள 40% தொழிலாளர்கள் பிழைப்புக்காக மாற்றுத் தொழிலுக்கு படையெடுத்துள்ளனர். மணியனூர், அன்னதானப்பட்டி, கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட மாநகர பகுதிகளிலும், வாழப்பாடி, ஓமலூர், தாரமங்கலம் உள்ளிட்ட புறநகர பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட வெள்ளி பட்டறைகள் உள்ள நிலையில் அதில் 6 லட்சம் தொழிலாளர்கள் வரை வெள்ளி கொலுசு தயாரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் வட மாநிலங்களிலும் கூட இயந்திரங்கள் மூலமே வெள்ளி கொலுசுகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சேலம் மாவட்டத்தில் மட்டும் தொழிலாளர்களின் கைவண்ணத்தால் வெள்ளி கொலுசுகள் தயாரிக்கப்படுகின்றன. இதன் காரணமாகவே சேலத்தில் தயாரிக்கப்படும் வெள்ளி கொலுசுகளுக்கு நாடு முழுவதும் மவுசு அதிகம். வழக்கமான நாட்களில் 50 முதல் 70 டன் வரையிலும், பண்டிகை காலங்களில் 100 முதல் 125 டன் வரையிலும் வெள்ளி கொலுசுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளி மாவட்டங்கள் முதல் வெளி மாநிலங்கள் வரை விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுவது வாடிக்கை. ஆனால் தற்போது வெள்ளியின் இந்த தாறுமாறான விலை உயர்வு வெள்ளி ஆபரண உற்பத்தியில் எதிரொலிப்பதால் வெள்ளி கொலுசு விற்பனை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. வியாபாரிகளிடம் இருந்து வரும் ஆர்டர்கள் குறைந்து வருவதால் ஏராளமான பட்டறை உரிமையாளர்கள் லாபம் பார்க்க முடியாமல் தங்கள் பட்டறைகளை மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சேலத்தில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 6,000 வெள்ளி பட்டறைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போது வெறும் 4,000 பட்டறைகளிலேயே வெள்ளி கொலுசு தயாரிப்பு நடைபெற்று வருகிறது. இதனால் மூடப்பட்ட வெள்ளி பட்டறைகளில் பணியாற்றி வந்த சுமார் 4 லட்சம் தொழிலாளர்கள் தங்கள் பிழைப்பிற்காக கார்மெண்ட்ஸ் வேலை, கோழிப்பண்ணை வேலை, கட்டட வேலை என மாற்றுத் தொழில் தேடி செல்ல தொடங்கிவிட்டனர். இதே நிலை தொடரும் பட்சத்தில் சேலத்தில் வெள்ளி கொலுசு தயாரிக்கும் பணி முற்றிலுமாக நின்றுவிடும் என வெள்ளிப்பட்டறை உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த வெள்ளி தொழிலானது இப்ப கடந்த 2020 இருந்து மிகவும் நலிவடைஞ்சு போயிருக்குது. இப்ப அதுவும் குறிப்பா இப்ப 2024-25 பார்த்தா விலையேற்றத்தினால 100க்கு 40% தொழில் தான் நடக்குது. அதாவது இந்தியா முழுக்க, வெளிநாடு முழுக்க தொழிலாளர்களால், மெஷினரிஸ் இல்லாமல் தொழிலாளர்களால் தயாரிக்கப்படுகின்ற வெள்ளி கொலுசு சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. சேலம் மாவட்ட மக்கள் தொகையில் 3/1 பங்கு இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதில் பாதி பேர் தான் இன்னைக்கு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய பேர் எல்லாம் இந்த தொழிலை விட்டுட்டு கொத்தனார் வேலைக்கோ, காய்கறி வியாபாரம் பண்ணவோ, தச்சு வேலைக்கோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, வாரம் முழுக்க இந்த தொழில் யாருக்கும் நடக்கிறதில்லை, ஜாப் ஒர்க் வாங்கி செய்கிறவங்களுக்கு. சேலத்தில் வெள்ளி கொலுசு தயாரிக்கும் தொழிலை காக்கும் வகையிலும் தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டும் தங்கத்திற்கு தர நிர்ணயம் செய்வது போல் வெள்ளிக்கும் தர நிர்ணயம் செய்ய வேண்டும், வெள்ளியை ஆபரண பட்டியலில் இருந்து நீக்கி வரி குறைப்பு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். இவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து செய்தியாளர் கண்ணன்.